காட்டிலே யார் ஒருவரும் போதாமல் சர்வ ஜாக்கிரதையாக காவல் புரிய வேண்டும். ஏமாத்தி விடுவாங்க. அந்த குமார கூடுமா என்ன நடபட்டு இவனை ஒரு கவனிமா. இவன் சரியாக நம்ம நாட்டுல காவல் புரிய மாட்டோம். இந்த பவளக்காட்டுக்கு காவல் இருக்க சொன்னா எங்கடா ஊதாமணி பிடிச்சிட்டு போனேன். அம்மா நான் ஊதாமலை பிடிக்கல. அப்படி இருந்தாலும் இந்த பவள காட்டுக்குள்ள எந்த ஒரு ஆம்பளையும் எந்த ஒரு பொம்பளையும் இவனோட மட்டும் இல்ல அந்த கோயிலுக்கு கூடுமா. எங்க போன ஏமா சாரா கூட நுண்ணிக்கிட்டு இருக்காமா. காட்ட விட்டு போகலாமா? காவல்துறை முடிவு சொன்ன அவன் எதுக்கு ஊதா பணி எடுத்து கையில புடிச்சு வச்சிருக்கிறோம். எதுக்கு எவனாவது ஆம்பளைக்கு வந்தானுன்னா அப்படி மாட்டி விட்டு மாட்டக்குன்னு அடிச்சு விட்டுருவோம். குஞ்சா காவல் புரி என்னப்பா இதுவா இங்க தெரிகிறது. இங்க தெரிகிறது அடேங்கப்பா இதுதான் பவளக்காடு. சேராம்பு தேசத்துக்கு சேர்ந்த இதுதான் பவளக்காடு. பாபா போய் வேணுங்கிறது வெட்டிட்டோ போலவா. இந்த பவளக்காட்டுக்குள்ள ஒரு அடி எடுத்து வைக்கும் போது மேல எழுதி கட்டிருக்குது பாரு மாமா. என்னடா சேராம்பு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய பவளக்கொடியான். அதாவது இந்த காட்டு பவளக்காட்டுக்குள்ள செய்யா பூரா தேளு இவ்வளவு மிருக ஜாதிகள் விஷ ஜந்துக்கள் உள்ளார இருக்குதா. யாரும் உள்ள வர்றதுக்கு அனுமதி இல்ல. இப்படிக்கு பவளக்கொடி மாமா இவ்வளவு விஷம் கொண்ட நாகங்கள் எல்லாம் உள்ள இருக்குதான். இதுக்குள்ளார போய்தான் ஆகணுமா? ஆமாப்பா அப்புறம் பவளம் வேணுமா? பவளம் வேணும். அதுக்கு முன்னாடி இந்த பவளக்காட்டுக்கு சொந்தக்காரி இந்த பவளக்கொடி அரசு இருக்க பவளக்கொடி இருக்காளாமே அவளை எப்படியாவது நான் பார்க்கணும். அயவா பவளக்கொடிய உங்க மருமகம் பார்க்கட்டும். நான் அவளை தூக்கி போட்டு மாமா பவள மறுபடியும் எடுத்துக்கலாம். சோறு தண்ணி இல்லாத அங்க கிடக்குறான் சாவர மாதிரி. அவன் பொழைச்சுக்குவான். அவளா சாவர மாதிரி இல்ல. அவன் நல்லா இருக்கானே. பவளத்துக்கு தான் இவ்வளவு பவளா. பவளம் வெட்டுறதுக்கு வந்தியா? எதுக்குடா வந்த? பவளக்கொடியை பார்த்துட்டு தான் நான் பவளம் வெட்ட போவேன். ஏன்டா புத்தி மட்டும் இப்படி போகுது? மாமா எனக்கு தான் என்னை பத்தி உனக்கு தெரியுமில்ல. திரும்ப காட்டுங்களே மாயவா என்ன சொன்னேன். இந்த பவளக்கொடியை பார்த்துட்டா நம்ம போயிட்டே இருக்கலாம். எதுவுமே கேட்க கூடாதுன்னு சொன்னால இதை மட்டும் ஏன் கேட்கற பாக்குற எப்படியாவது காட்டு மாமா அவளை தொலைக்கிறா பார்த்துட்டா போதும். அதற்கு ஒரு வழிதான் இருக்குது. எப்படி இனி இந்த பவள காட்டுல வந்து பவளத்தை வெட்டும் பொழுது கதந்து கடிச்சு செத்து போன மாதிரி இங்க நடி. நானு ஆமா செத்து போயிடுறதா இல்ல நடிக்கிறதா? செத்து போயிடணும். அது கூட தும்மலாத போயிடும். மாமா பவளக்கொடி எப்படியாவது நான் பாக்கணும். செத்து போயிட்டே எப்படி பாப்பேன்? செத்து போற மாதிரி நடிப்பா. நான் உனக்கு பக்கத்துல கொண்டாட்டி ஆட்ட உக்காந்துக்கிட்டு அழுவேன். பவள கொடி வருவா.
நான் அழுவும் போது அவ உயிர் கொடுக்கறதுக்கு யாரு என்னன்னு கேட்பா. அப்ப பாக்குறதோட தான் இருக்கணும். பவள கொடிய பாத்திரம் தங்கராசு தங்கராசு பவளத்தை பார்த்தாரு இன்னைக்கு. ஏய், ஏண்டா நான் சாவறதா நீ சாவறியாடா? நாதேரி நாதேரி நீ சாவுடா செட்டு பாத்தே நாவுனா இந்த பேர் எடுத்துட்டு என் பேர் எழுதுடா பாமாரி பாமாரி குண்டு மணின்னு இந்த பேர்லாம் வேணா நல்லா இல்ல. சரி சரி ஒரு 4 இடத்துல போன் நம்பர் கொடு நீயும் வாத்தியார் ஆயிக்கோ. போப்பா மாமா இந்த இடத்துலயே நீ செத்த மாதிரி நடி. அவன மடியில போட்டு படுத்துக்க. நான் வந்து அழுவுறேன். அவ வருவா. அப்ப பாக்குறதா இருக்கணும். சைகையில தான் பாத்துக்கணும். மாமா கண்ணனை பாத்துட்டுனா போதும். பவளத்தை பவளம் பவளம் ஏ சாவாதரா உயிரே போயிட போதுரா. மாமா சாப்பிட்டு முன்னாடி உயிரை விட்டுறாத. படுத்து போற. ஆடுமா ஏ பவளம் அடிய பவள கொடி என்ன நினைச்சி மாமா பொண்டாட்டி பொண்டாட்டி புள்ள மாமா பல்ல உடைச்சு போடுவோம்டா. மாமா கட்டிக்கிட்டு வந்த அந்த நாளையும் தள்ளி விட்டுறாத. பவள கொடி வந்துருவாள்ல. பொறுமையா வருவாடாயிருந்தா தங்கராசு வருவாளா? மேல காட்டுக்கு வா இதை காட்டுறதுக்கு போயிருவாளா? கம்முனு படுறா வருவாயிருந்தா. சாவுடா நீ சாவுடா. ஐயோ மண்டாடி மாட்டினா ஐயோ மனுஷனையா
பாபத்தை கழித்து நின்று சாமினி பரமலோக போனீரோ சாகித்ரே கல்லு மேல கல்லடிக்கு சாமி எனக்கு வந்த புட்டியரே சாமி நான் கருங்கல்லு மெச்சடிக்கு சாமி அந்த கல்லு தான் சரியும் முன்னே சாமி நீங்க கதவாக போனீரோ அட வருவாடா வருவாடா அவ வர வரலும் பொறுமையா இருந்தா சாவுடா நீ சாவுடா முடியுது நீ சாவிடா சங்கலத்தை எடுக்காதடா அந்த சங்கலத்தை எடுக்காதடா பவன் சுத்தி வந்துட்டாளா மாமா ஆம்பளைக்கு அந்த நிலைமை பொம்பளை எல்லாம் சிக்கனானா என்ன ஆவறாலும் அம்மா இந்த பவளை காட்டுக்குள்ள யாரோ அழுது புலம்புறாங்களே யாரு அம்மா காவல் புரியாத எங்க போனே அம்மா என்னாச்சா ஏதாச்சான்னு தெரியல யாரோ ஒரு பொம்பளை அவங்க வீட்டுக்காரனை போட்டுக்கிட்டு ஓலு 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 அழுது அவன் பவளை காட்டுக்குள்ள போறவர்கள் நீ எங்க போன பழைய அந்த கோயில்ல கூப்பிட்டு கேளுமா அவனும் தான் செத்து போயிட்டே பார்த்தா உன்னை எவன் கடிக்க வச்சாலோ அவன் நல்லா இருப்பாளா அவளை நல்ல கதிக்கு போவாளா அவளை நாசமாத்தான் போவான் காவல் புரியாத அவரு நீ அம்மா நானும் காவல் புரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் அதே மாரி உள்ள பூந்துட்டாரு என்ன பண்றது அதுவும் உள்ள பூந்துருச்சா பாடிங்க சொல்லுமா பார்க்காத காவல் பார்க்காத எங்க போன இங்கே தான் இருந்தேன் யாரு என்னன்னு பாக்கலாம்
கிட்ட நல்லா வராடா அந்த மாமா வரா கண்ண திறந்து மட்டும் பாடுறா எந்திரிச்சு விடாதரா காலைக்கு போயிடும் மாமா மாமாங்கிறா மாமாவ பாவாடைய லேசா தூக்கி விடு மாமா இருவா பொறுப்பி வர்றா யாவாடியே தூக்கி விட்டா உன் மருமக பூல இருக்கு உள்ள விட்டுருவா. அம்மா ஐயோ அப்பா இந்த பவளை காட்டுக்குள்ள இவ்வளவு காவல் இருந்து இத்தனை காவலால் இருந்து நீ எப்படி உள்ள வந்த? நீங்க யாரு? எங்க இருந்து வரீங்க? அம்மா இவர்தான் என் புருஷன் அம்பளையா? இவர் என் புருஷன் பார்த்த லிங்கேஸ்வரன். பார்த்த லிங்கேஸ்வரன். சரி, உன் பேரு? என் பேரு கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணியா? ஆமா. கிருஷ்ணா சரி சரி. இப்பேற்பட்ட காட்டுக்குள்ள என் புருஷன் அப்பாச பிடிச்ச கூதி உள்ள போய் பவளை வெட்டுறது வந்தோம். சரி, பவளத்தெல்லாம் பார்த்துட்டு வரணும் வந்தோம். பவளம் வெட்ட வந்தீங்க, பார்க்க வந்தீங்களா? பார்க்கத்தாமா வந்தோம். சரி. இந்த நாதாரி விட்டு கதண்டு எவன் ஏழு விட்டுருப்பாளோ அவளுக்கு எல்லாம் ரெண்டு கையும் உடச்சுட்டான். காலு ஓடிட்டோம் எவன் ஏறிட்டு வரலாட ஒண்ணு கதை 8 வருஷமா புள்ள இல்லாத இருந்துச்சு. இப்பதான் மொல்ல 3 மாசம் ஆன அதுக்குள்ளயா தாலி எடுத்துட்டு அவரா நல்ல கதிக்கு போவான்னு நினைக்கிறேன். இது உன் புள்ளையா உன் புருஷனா? இது என் புருஷன். இப்பதான் மொல்ல என்ன 3 மாசம் ஜடம் பண்ணி இருக்கிறோம். அப்படி இருந்தா இருக்கட்டும். இந்த பவளை காட்டிலே யார் ஒருவரும் வராமல் இந்த கதனெல்லாம் ஏகி விட்டவள் நான் தான். கிருஷ்ணவேணி பவளை சூத்தி வந்துட்டாளா? அம்மா நீ அழுவறியா? இந்த 2 குரலா கேக்குதே. எனக்கு அடிக்கடி கொஞ்சம் தொண்டையும் கட்டிக்க என் பொண்டாட்டிக்கு கீழே போய். சரி, இப்ப நீ பேசுற இன்னும் இதுக்கு மேல பேசுறது யாரு? அது பின்னாடி சத்தம் தாக்கல என்னன்னு தெரியல. அதனால இந்த கதின போற ஏகி விட்டவள் நான். சட்டாளி சதிகாரி நயவஞ்சகி பாதகி என் தாலிக்கிட்டே எமனாய் போயிட்டியா? ஐயோ பணம்னா பணம் கூட அது மாதிரி எந்த புத்தி வந்தா பாத்தியா? இல்லம்மா உசுறு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்குது. அதனால உன்னுடைய உன்னுடைய மனவாளரை எழுப்பி தருகிறேன். இந்த பவளை காட்டுக்குள்ளே இருக்க கூடாது. என் புருஷனுக்கு உசுறு மட்டும் கொடுத்துருமா முகத்துல என்ன நாங்க மூஞ்சி போட்டு கூட்டிட்டு ஓடி போயிருங்களா? உசுரை கொடு, நான் ஓம்ப கொடுக்குறேன். சரி, அந்தால போடி. நீ பக்கத்துல இருக்கீங்க. இந்த ஆடவனுக்கு நான் உயிர் கொடுக்கும் போது நீ செத்து போயிடுவேன். அப்படியா? அதனால நீ தூரமா போயிடு. உசுரை மட்டும் கொடுத்துருமா? வேற எது வேணாம்ல? முதல்ல உசுரை மட்டும் கொடுத்துரு. சரி, நீ போயிட்டு தூரமா. யார் தெரியுமா? ஐவரல் அனுப்பினேன். அந்த அழகமான அர்ஜுனன் இவன் தாண்டி. ஓஹோ, நம்ம நாட்டுக்கு எதுக்கு வந்திருப்பான்? சிவனை விடக்கூடாது. சிவனை அடி அடி அடித்து சிவனை ஒரு வழி பண்ற மாதிரி நானே அடிக்கிறேன், அவனும் செத்து போயிட்டானே. ஏய், செத்தவனுக்கு உயிர் கொடுக்கிறவன் நான் இந்த பவளை கொடி. அதனால சிவன் நடிக்கிறான். நடிச்சுட்டு படுத்துறதா செத்து போன மாதிரி இவனுக்கு உயிர் கொடுத்து இவனை என்ன கேள்வி பண்ற மாதிரி என்ன பத்தியா வேற தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பவளை கொடி போடு கட்டலாம். அதனால நம்ம போலாமா? பறந்தா
கண்ணா இந்த கண்ணால ஓடி இந்த பவள கொடி என்ன அவருடைய பவள சரபடியால கட்டி விட்டான். இந்த பவள சரபடி என் மாமன் பரந்தாமனால அக்கா துண்டு துண்டா பிஞ்சி அறியணும். அடியே தொப்பு அழகி பவளக்கொடி அந்த பவள காட்ட விட்டு ஒரு தொப்புலயே இவ்வளவு பெரிய வாட்டை அடி பவளம் பவளம் கண்ணு போகுது பவளம் கண்ணே அவன் போக மாட்டேங்கிறான். மெதுவா இந்த பவள காட்ட விட்டு போன்னு சொல்றீங்க. ஐயா போதுமா ஏண்டிமா போடிமா பவளம் கண்ணே அடி ஒரு காலு பட்டடத்திரல்ல
வந்த பாவாயி பவனத்தினுடைய கண்டை அழகும். ஐயோ ஒரு கண்டையே இப்படின்னா பவளமே இவன் கெண்டையே பிடிக்குதுன்னு இவன் பவளமே தங்கமே வைரமே மாணிக்கமே என் பவளமே அடியே நீ நடந்த இடமெல்லாம் எனக்கு தேனா இருக்குது. பவளங்கிற தலைவலோகம் முன்னாடி வராரு. அதனால பாருடி இங்க வர இங்க எங்க போன சொல்லுமா காவல்புரியா எங்க போன கோயிலுக்கு கூப்பிடுறேன்